அத்தியாயம் 10. மனித ஆத்மா எங்கிருந்து வருகிறது? நாம் ஆத்மாவை பற்றி ஆராயும் போது பின்வரும் 3 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். முதலாவது, மனித ஆத்மா எங்கிருந்து வருகிறது? இரண்டாவது, ஏன் நம்முடைய ஆத்மா மாம்சத்தை அணிந்து இந்த பாவ உலகில் வாழ்கிறது? மூன்றாவது, நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நம்முடைய ஆத்மா எங்கே போகிறது? இந்த 3 கேள்விகள் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் நம்பிக்கைக்கும் மிக முக்கியமானவை. நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்பதே தெரியாமல் நாம் எங்கே போகிறோம் என்பதை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்போது ஆயிரக்கணக்கான வருடங்களை கடந்து வந்திருக்கும் தீர்க்க தரிசிகள் சொன்ன சிருஷ்டிகருடைய ஆழமான சத்தியங்களையும் இந்த கேள்விக்கெல்லாம் சரியான பதிலளிக்கும் இயேசுவின் வார்த்தைகளையும் கவனமாக பார்ப்போம். சாலமோன் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வசனம் 5-11. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை, அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே என்றார். மேலும் அப்போஸ்தலர் பவுல் எபிரெயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 15-16, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே என்றார். யாராவது தான் விட்டு வந்த தேசத்தை நினைக்காவிட்டால் அதற்கு திரும்பி போவதற்கு அவருக்கு சமயம் கிடைக்காதென்று அர்த்தம். மனித ஆத்மா புறப்பட்டு வந்து திரும்பி போகிற ஒரு இடம் நிச்சயமாக இருக்கிறது. சரீரம் இந்த உலகத்திலேயே பிறந்து அழிகிறது, ஆனால் ஆவி தான் புறப்பட்ட இடத்துக்கே திரும்புகிறது. எனவேதான் நம்முடைய விசுவாசத்தின் முன்னோர் இப்பூமியில் தங்களை அந்நியர்கள் மற்றும் பரதேசிகள் என்று அறிக்கையிட்டனர். இஸ்ரவேலின் முன்னோரான யாக்கோபின் வயதை கேட்டபோது அவர் எகிப்தின் ராஜாவான பார்வோனிடம் பின்வருமாறு பதில் சொன்னார். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனம் 8-9. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். மேலும் தாவீது சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என்றார். மேலும் விசுவாசத்தின் முன்னோர்கள் எல்லோரும் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் பவுலும் எழுதினார். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் வசனம் 13-16, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரும் தங்களுடைய முந்தைய உலகமான பரலோகத்திலிருந்து வந்த அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறார்கள் என்று விசுவாசத்தின் முன்னோர்கள் சொன்ன மேலே இருக்கிற வசனங்கள் நமக்கு சொல்கின்றன. இருந்தாலும் தங்கள் சொந்த தேசத்தை பற்றி நினைப்பவர்கள் சிலரே. ஏனென்றால் அவர்கள் பாவ முக்காட்டை அணிந்ததினால் தங்கள் முந்தைய வாழ்க்கையின் நினைவுகள் அனைத்தையும் இழந்துவிட்டனர். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 59ஆம் அதிகாரம் வசனம் 2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆவிக்குரிய உலகில் நாம் கணம் பொருந்திய தூதர்களாகவோ தேவ புத்திரராகவோ இருந்தோம். இருந்தாலும் நம் பாவத்தின் விளைவாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். நம்முடைய ஆவியின் கண்களை பாவ முக்காடு மூடியிருப்பதினால் நம்மால் பரலோக விஷயங்களை பார்க்க முடியாது. சில சமயங்களில் நம்மை அறியாமலே நமக்கு நம்முடைய முந்தைய வாழ்க்கையின் ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் தேவனால் கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆத்மா எப்போதாவது நம் பாவ சரீர முக்காட்டையும் கடந்து பரலோக தேசத்தை நோக்கி பார்க்கிறது.